நொய்யலாறு உள்ளிட்ட எந்தொரு ஆற்றிலும் சாய கழிவு கலப்பதில்லை என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மாண்புமிகு கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு பொய்யான தகவல். அப்படி என்றால் கரூர் மாவட்டத்தில் அரவாக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய நொய்யல் பாசன விவசாயிகள் எதற்காக இந்த தண்ணீரை எங்களுக்கு பாசனத்துக்கு திறக்காதீர்கள் என்று உயர்நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றிருக்கின்றார்கள்? இதற்குண்டான பதிலை இந்த அமைச்சர் சொல்லியே ஆக வேண்டும். மேலும் ஆறுகளில் ஓடக்கூடிய அந்த நீரை நேரடியாக எடுத்து குடிப்பதற்கு அமைச்சர் தயாரா என்ற கேள்வியையும் நாங்கள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. சாலையோர மரங்கள், சாலையை நோக்கி நீட்டி இருக்கக்கூடிய கிளைகளை பொக்களை நேந்திரத்தினுடைய கைகள் கொண்டு அடித்து ஒடிப்பதை ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. பக்குவமாக ரம்பத்தில் அடித்து சேதாரம் இல்லாமல் அகற்றுவதுதான் முறையான செயல். மாறாக பொக்களை நேந்திரம் கொண்டு அடித்து ஒடித்து நசுக்குவது ஈவு இரக்கம் கண்ணோட்டம் இல்லாத செயல். இதை நெடுஞ்சாலைத்துறை செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ மானியம் ஏற்றுமதி பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காத நாட்டுக்கு அடக்கி ஆள வேண்டும் என்பதற்காக கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் போது 2020 ஜனவரி 21 வரக்கூடிய ஜனவரி 21 2020 ஜனவரி 21 நடப்பு ஆண்டிலும் அதே மாதிரி போய்கொண்டு இருக்கின்றது. இதற்கு 2 காரணம். ஒரு காரணம் காவிரி தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் கொடுத்திருந்தால் அந்த நீர் காவிரி வழியாக மேட்டூர் அணைக்கு வந்திருந்தால் கடந்த 2018 நடப்பு 2019 இதை தக்க வைத்திருக்க முடியும். இது ஒரு காரணம். 2வது,